வைபவோட 25வது படம் ரணம். ஸோ படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் த்ரில்லர். ஒரு 2 hours வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ் உட்காரக்கூடிய விதமா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய சக்சஸ் நம்ம சொன்னது அவங்க வந்து அந்த ஜானர் ஆஃப் த ஃபிலிம் மேக்கிங் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப ஆனஸ்டா இருந்திருக்காங்க. ஃபைனலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு 20 minutes வருது. அது வந்து இவங்க சொல்ற ஃபிளாஷ்பேக் வந்து நம்ம பொறுமையா கேட்கறதுக்கு நமக்கு வந்து பொறுமை இருக்கா இந்த படத்துலன்னு கேட்டீங்கன்னா 50-50 தான். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒன்று பண்ணியிருக்காங்க டிரெக்டர், அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம சினிமா சந்தோஷ்ல வைபவோட 25வது படம் ரணம், அது ரீல் அந்துச்சா ரீல் அருகலையா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட் ஷெரீஃப் அவர்கள் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஜானர் ஃபிலிம். இதுல வந்து வைபவ், தனியா ஹோப், சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ இது ஒரு பெரிய கேஸ்ட் உள்ள ஒரு படம் தான். ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் டெபியூட்டன்ஸோட படம் கிடையாது. ஸோ படத்துக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல உள்ள போகும்போதே பயங்கரமான ஒரு ஒரு ஸ்கேரி ஜோன்ல தான் உள்ள போனோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே ஒரு பாடி காட்டுறாங்க. அந்த பாடி எப்படி காம்போசிட் ஆயிருக்கு, அந்த பாடி வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசர்ச் வந்து பயங்கரமா பண்ணி டைரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து இந்த கேரக்டர் ஆஃப் வைபவ் ஒரு 25வது படத்துக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் சொல்லியே ஆகணும். இது வந்து ஒரு ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட். இந்த டெட் பாடி வந்து எரிஞ்சிருச்சு இல்லைன்னா அடையாளம் தெரியாம உருக்குலைஞ்ச அப்புறம் வந்துட்டு அதை அப்படியே ஸ்கெச் பண்ணக்கூடிய ஒரு ரோல்ல பண்ணியிருக்காரு வைபவ். ஸோ படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் த்ரில்லர். ஒரு 2 hours வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ் உட்காரக்கூடிய விதமா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னா மியூசிக்கும் பயங்கரமா இருக்கு. ஸோ டீட்டெயில்டா இந்த படத்தை பத்தி பார்ப்போம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ் நம்ம சொன்னது அவங்க வந்து அந்த ஜானர் ஆஃப் த ஃபிலிம் மேக்கிங் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப ஆனஸ்டா இருந்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே டீவியேட் ஆகல. ஸோ இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆஃப் த ஃபிலிம் வந்துட்டு ஆக்டர் வந்துட்டு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட், ஒரு புது ரோல். இந்த வரைக்கும் தமிழ் சினிமாலே நம்ம பார்க்காத ரோல் பண்ணும்போது அதுக்கான சட்டில் ரியாக்ஷன்ஸோட ரொம்ப ஓவர் பர்ஃபார்ம் பண்ணாம ஒரு அழகா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வைபவ்னு இல்லாம தனியா ஹோப்பும் ஆகட்டும், நந்திதா வராங்க அவங்க ஆகட்டும், சுரேஷ் சக்கரவர்த்தி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஓவர் டூயிங் பர்ஃபார்மன்ஸா இல்லாம படத்துக்கு எந்த மீட்டர்ல வேணுமோ அந்த லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த ரீசர்ச் பிகைன் திஸ் ப்ராசஸ். சும்மா வந்து ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரி எடுத்துடவே முடியாது. இந்த இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற இந்த அவலமான நிலை, எப்படி வந்து ஸ்கேம் பண்றாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேசஸ்லாம், லைக் ஒரு ஒரு பயங்கரமான ரீசர்ச் இருந்திருக்கு. அண்ட் இந்த நீக்ரோஃபிலியா அப்படின்னு சொல்றாங்க ஒரு டேர்மு. ஸோ லைக் இந்த புணங்களோட வந்து உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இந்த நம்ம ஃபாரின் மூவிஸ்ல பார்த்துருக்கோம். பட் எக்ஸாஸ்டிக்கான ஒரு கான்செப்ட் இங்க தமிழ் சினிமாவுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம கேட்கும் போதே கொஞ்சம் அருவருப்பா இருந்தாலும் மக்கள் இப்படி இருக்காங்க, அது ஒரு டிசார்டர், அந்த மாதிரி வந்து ஒரு கிரிமினல்ஸ்க்கும் இந்த சட்டத்துல ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எவ்ரி ட்ரூத் தட் சீக்ஸ் தேர் ஓன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் வச்சு எடுத்த இந்த படம். ஸோ இந்த ஒரு படம் 2 hours 5 minutes வருது ஓவராலா. இந்த 2 hours 5 minutes எங்கேயுமே சலிக்காம அவுட் அண்ட் அவுட் ஒரு பர்ஃபெக்டான ஆக்ஷன் த்ரில்லரா வந்திருக்கு. ஸோ இங்க வந்து ஹீரோ ரோல் வைபவோட 25வது படம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் ஷாட்லயே வந்து நமக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஹீரோயிசம் இருக்க போதுன்னா நான் பர்சனலா போயிருக்கேன் அந்த படத்துல. சரி, வைபவ் நம்ம சரோஜா கோவாலெல்லாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி சும்மா உப்மா ரோலா தான் இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஜாலியா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு படத்தை திருப்பி வேற ஜோனுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க தான் நினைச்சு ஹானஸ்டா உட்காந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ஒரு மாஸ்டர் ஜேடி கொடுத்த பில்டப் மாதிரி அவரும் ஒரு செம்ம குடிகாரனா ஒரு கார்ல படுத்துட்டு இருக்காரு, கூட ஒரு நாய்க்குட்டி. அப்படியே அந்த ஷேட்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து விஜய் சார் தான் காட்டிட்டு இருந்துச்சு படத்துல. அதை தாண்டி வைபவ் ஹிம்செல்ஃப் பீயிங் ஆர்டிஸ்ட் ஃபார் மோர் தென் லைக் இப்போ ஒரு 10-15 years, அவருக்கான அந்த ஆக்டிங் மெத்தடாலஜி இந்த படத்துல பயங்கரமா மாத்திருக்காரு. கண்டிப்பா எங்கேயோ போய் ஒரு பயங்கரமான கோச்சிங் பண்ணி வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் படங்கள் நம்ம பார்க்கும்போது கூட இந்த லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சான்னு தெரியல. நம்ம கப்பல்லாம் ரீசெண்டா பார்த்தேன், நான் கப்பல், நேயாதமான், இந்த படம்லாம் ஒரு ஜாலியான படம் தான் வந்து வைபவால பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்ணியிருக்காரு இதுல. அதுவும் இல்லாம இதுல ஒரு பேஷண்ட், அம்னீஷியா பேஷண்டா வராரு. பிரெயின்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அடிப்பட்ட மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு ஜோனை வந்து கம்ஃபர்டபுளா வந்து கையாண்டிருக்காரு. எங்கேயுமே அந்த டவுட்ஃபுல்லான சரி இவர் பேஷண்டா இப்படி மாசா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த இடத்துலயுமே ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ ஹீரோவோட கேரக்டர் ஆர்க் இந்த படத்துல பயங்கரமா இருந்துச்சு. ஸோ மேஜர் ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர்.
ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட அவுட் அண்ட் அவுட் இந்த ஒரு 1 hour கம்ப்ளீட்டாக ஒரு இன்ட்ராகேஷன் சீக்வன்ஸ் வருது. அந்த போலீஸ் அண்ட் கிரிமினல் சேஸ் ஸ்டோரியில் கண்டிப்பாக இப்போ நம்ம ராட்சசன்னு சொல்கிறோன்னா, போர் தொழில்னு சொல்கிறோன்னா, எந்த அளவுக்கு அந்த டிரெக்டருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரோமோ அதே லெவலுக்கு மியூசிக் டேரக்டருக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். சாம்சிஎஸோட மியூசிக் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிஜிஎம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலேயும் அந்த 2 படத்துக்கும் வந்து குறைவில்லாத வகையில் ஒரு பயங்கரமான மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ அவுட் அண்ட் அவுட் வந்து இந்த நம்ம த்ரில்லர் ஒரு 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 நார்காஸ்டிக் ஃபிலிம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பயங்கர பீட்ஸோட மியூசிக் வந்து அங்கேயே நம்மளை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டு கொண்டு வந்துடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஜிஐ படத்துல வந்து நிறைய இடத்துல வந்து டெட் பாடிஸ் காட்டுறாங்க. அந்த டெட் பாடிஸ் தான் ரொம்ப உருக்குலைஞ்ச ஸ்டேட்ல இருக்கு. நமக்கு பார்க்கும்போதே ஒரு அருவருப்பும் ஒரு பயமும் உண்டாக்குது. ஸோ அந்த இடத்துல சிஜிஐயா வந்து இந்த படத்துல பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மிட் லெவல் பட்ஜெட் ஃபிலிமுக்கு இந்த லெவல் சிஜிஐ வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒரு மிக மிக பெரிய அட்வான்டேஜ் இந்த ஸ்டார் கேஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வந்து இவங்க நந்திதாவை அங்க கேஸ்ட் பண்ணது ஒரு ஒரு குழந்தையோட அம்மாவா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. அது ஒரு அழகான கேஸ்டிங்னு சொல்லுவேன். நந்திதாவோட இந்த ரோலை பெட்டரா யாராவது பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க கொஞ்ச நாளா நம்ம பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இந்த எதிர்நீச்சலுக்கு அப்புறம் ஒரு ப்ராமினென்டான ரோல் எங்கேயுமே பண்ணல நந்திதா. இந்த படம் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ராமினென்டான ரோல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும் இங்கே இருந்து தமிழ் சினிமாக்குன்னு ஹானஸ்டா நாங்க நம்புறோம். அண்ட் கேஸ்டிங். ஸோ கேஸ்டிங் சொன்ன மாதிரி தனியா ஹோப் வந்து ஒரு அந்த சிட்டிசன் படத்துல வர நாயர் நாயர் அந்த போலீஸ் ரேஞ்சில் இருந்தாலுமே இந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு ஸ்கோப் இருந்திருக்கு. சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான ரோல் வந்து இங்க ஒரு ஆன்டகனிஸ்டா இருக்கிற மாதிரி காட்டி ஒரு ப்ரோட்டகனிஸ்டா இருக்காரு படத்தை ஃபுல்லா. ஸோ அது வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். ஸோ படத்தோட மைனஸ் கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு 100% ஃபிலிமா இல்லை, அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவ். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ராட்சசன் சொல்றோம், போர் தொழில் சொல்றோம், இதெல்லாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா த்ரில்லர் ஜானர், ஒரு காப் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம்ல சொல்றோம். இதுல என்ன ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் த செகண்ட் ஆஃப் நிறைய போர்ஷன்ஸ்ல வந்து லேகா இருந்துச்சு. எடிட் டேபிள்ல நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹானஸ்டா தோணுச்சு. சில லூப் ஹோல்ஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கடத்துறாங்க, அவரோட போன் வந்து அங்கதான் இருக்கு, அந்த போனை டேப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த லொகேஷன். அதோட இல்லாட்டி வந்து அந்த அந்த சீன்லாம் வந்துட்டு சரி ஓகே இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தானே, யார் கொஸ்டின் பண்ண போறா த்ரில்லர் ஜான்ரான்னு விட்டாங்களா டைரக்டர்னு தெரியல. ஸோ நமக்குள்ள கேள்வி வருது, இப்படி கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஃபோன் டேப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாமே, சிசிடிவி ரெக்கார்டு வந்து அழிஞ்சிட்டு தான் திருப்பி வந்துட்டு நம்ம வந்து மாஸ்டர்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கலாமே. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது பீயிங் ஒரு ஷெர்லாக் ஹோம் ஃபேன்ஸ். பட் ஸ்டில் படத்தை வந்து நம்ம ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் ஜானர்ல வந்து இது கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஃபைனலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு 20 minutes வருது. அது வந்து இவங்க சொல்ற ஃபிளாஷ்பேக்கை வந்து நம்ம பொறுமையா கேட்கறதுக்கு நமக்கு வந்து பொறுமை இருக்கா இந்த படத்துலன்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒன்று பண்ணியிருக்காங்க டிரெக்டர், அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. ஆக்சுவலா ட்விஸ்ட்னா இதான்ப்பா ட்விஸ்ட், அந்த மாதிரி ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. வைபவுக்கும் நந்திதாக்கும் என்ன கனெக்ட், ஏன் வந்து அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கான சாவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேஸை வந்து ஒரு கிரைம் ரைட்டரா முடிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். எந்த படமா இருந்தாலுமே ஒரு கிளைமேக்ஸ் வந்து சந்தோஷமா ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா நம்மளை வெளில வர வச்சுச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஸோ இந்த படமும் கண்டிப்பா ஜெயிக்கும் நாங்க நம்புறோம். ஸோ இந்த படத்துக்கு நாங்க கொடுக்குற ரேட்டிங் 3.5 out of 5.